வீட்டிலலாம் நொம்பி கிடக்குது. நீங்கள் தமிழக அரசு எங்களுக்கு வந்து இதை சீரமைச்சு தரணும். மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே இடுப்பு ஆழத்தில் நிற்கிறோம். வந்து நீங்கள் பெரிய அதிகாரிங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பளிச்சு இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி தரணும். எங்களுக்கு இந்த திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கணபதி நகரில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளமானது புகுந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுந்தரேசன் இணைகிறார். வணக்கம் சுந்தரேசன், நீரை அகற்றுவதற்காக அரசு தரப்பில் செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? மேலும் விவரம். வணக்கம் ஸ்ரேஷ்டி. காட்டுப்புத்தூர் பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தண்ணீரில் சூழ்ந்து குடியிருப்பு பகுதியில் தண்ணீரை வெளியேற்ற பேரூராட்சி நிர்வாகம் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தவுட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கணபதி நகர் பார்பர் காலனி நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீரில் சூழ்ந்துள்ளது. இப்போது பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். மழைநீர் வெளியேற்றுவதற்காக காட்டுப்புத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இனிவரும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கா அளவிற்கு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். சேஷ்டி, விவரங்களுக்கு நன்றி சுந்தரேசன்.